Hey guys, welcome back to my channel and thank you so much for choosing my video to watch in your valuable time. நான் ஏன் இப்படி தீஞ்சு போன மூஞ்சோட இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி எனக்கு செம்ம வேலை. வெளியில் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வெயிலில் அலைஞ்சதுக்கப்புறமா நான் ஃபைனலாக சேவை மையம் போயிருந்தேன் ஃபார் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்காக. இப்போ நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வர்றதுனால இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படின்றது ஒரு மஸ்டான விஷயம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அதை அப்ளை பண்ணிவிட்டு வழக்கமாக டெய்லி பண்ணுற ஒரு விஷயம் டைப் ரைட்டிங், அந்த கிளாஸ்க்கு போயிட்டேன். எனக்கு என்ன தான் வேலை இருந்தாலும் நான் ஸ்கிப் பண்ணாமல் இப்போலாம் போகிற ஒரு விஷயம் டைப் ரைட்டிங் கிளாஸ். பிகாஸ் சில விஷயம் லைக் ஷார்ட் ஹேண்டாக இருக்கட்டும், டைப் ரைட்டிங், நியூஸ் பேப்பர் படிக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஸோ டெய்லியும் எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை 3 டைமே கரெக்டாக பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் டைப் ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு வீட்டுக்கு நான் சமைச்சேன். ஸோ நான் சமைச்சதுனால தான் இப்படி எல்லாத்தையும் கிளறி ரொம்ப நேரமாக காட்டிகிட்டு இருக்கேன். அன்றைக்கி அக்காவுக்கும் ஆஃபீஸ் மீட்டிங் இருந்தது. அம்மாவுக்கும் கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வச்சு நான் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் இப்போ எதுக்கு டிஷர்ட் போட்டு ஹாய் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வெளியில் போகிறோம். இன்னொரு 15 டேஸில் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வருது. அதனால் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்ததா. ஸோ எல்லாருமே கிளம்பி போயிட்டோம். யூஸ்வலாக இந்த மாதிரி கடைக்கு போய் திங்ஸ் வாங்குறதுக்குலாம் நான் போக மாட்டேன் எல்லாரோடையும். பட் அன்றைக்கி அம்மா ரொம்ப கூப்பிட்டுட்டே இருந்தாங்களா, சரி பாப்பாவும் இன்னும் 2 டேஸில் ஊருக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து கடைக்கு போயிருந்தோம். ஸோ அவங்க நான் கிளம்பி முடிச்சுட்டு அவங்க எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு ரெடி ஆகிறதுக்குள்ளேயும் நான் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். அக்கா வந்ததுலேருந்தே என்னால் அந்தளவுக்கு படிக்க முடியல, டு பி வெரி ஃப்ரேங்க். பிகாஸ் பாப்பா இருக்காங்க. ஸோ அவளுக்கு நிறைய வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. லைக் காலைல எழுந்து பால் காய்ச்சறதுலேருந்து நைட்டு அவள் தூங்க வைக்கிற வரைக்கும் நிறைய வேலை இருக்குது. இதெல்லாம் நான் மட்டும் பண்ணல, எல்லோரும் தான் பண்ணுறோம். பிகாஸ் அவள் ஒரு ஆளை எங்கள் 3 பேரால் சமாளிக்க முடியல, அதான் உண்மை. ஸோ இப்போ நம்ம தம்ப்நெயிலில் மென்ஷன் பண்ணியிருக்க விஷயத்துக்கு வருவோம். நான் ஏன் மேனேஜிங் ஆல் த திங்ஸ் ஆஸ் அ செகண்ட் சைல்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட் சைல்டு அப்படின்றதுல நான் செகண்டாக பிறந்தவங்கள மட்டும் சொல்லலை, லாஸ்ட் பார்ன், அதாவது வீட்டில் கடைக்குட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பசங்களை சொல்கிறேன். வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு வாயில் வர நேம் நம்ம நேமாக தான் இருக்கும். வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலையிலேருந்து பெரிய பெரிய வேலை வரைக்கும் எல்லா வேலைக்கும் நம்மளை தான் கூப்பிடுவாங்க. பட் எங்கள் வீட்டில் எனக்கு எல்லா வேலையும் கொடுப்பாங்க, பட் இந்த பொறுப்பான வேலை மட்டும் தர மாட்டாங்க. அது அக்கா மேரேஜ்க்கு அப்புறமா தான் எங்கள் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ என்னோடய அக்காவுக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆஃப்டர் அக்கா மேரேஜ் எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கள் வீட்டில் வந்திருக்கு. என் அம்மாவே சிலப்போ என் அக்கா கிட்டே பேசும்போது நான் ஒட்டு கேட்பேன், என்னென்னா நிறைய பொறுப்பு வந்துருச்சு பாப்பா லாவண்யாவுக்கு, அவளே எல்லா வேலையும் பண்ணுறா, அவளே எல்லாத்தையும் பார்த்துக்கிறா, என்னை ஒரு வேலையும் செய்ய விட மாட்றா, எனக்கு சமைச்சு தரா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அடிக்கடி அக்காட்ட பாராட்டும் போது நானே லைட்டாக ஒட்டு கேட்பேன். இதை அவங்க சொல்லும் போது கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அதை பண்ணுறதுக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நான் படுற கஷ்டம் இருக்குல்ல, ஐ மீன் லாஸ்ட்டாக பிறந்தவங்களோட கஷ்டம் இருக்குல்ல, அது ரொம்ப 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 கஷ்டங்க. என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோடய அப்பா எனக்கு 6 வயசாக இருக்கும் போதே ஹீ பாஸ்ட் அவே. ஸோ பேசிக்கலி ஐ எம் அ சிங்கிள் பேரண்ட் சைல்டு. நான் சொல்லும் போது என் வாய்ஸில் கொஞ்சம் கூட ஒரு ஃபீலிங் இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் என் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணதில்லை. லக்கிலி எனக்கு கிடச்ச அம்மா அந்த மாதிரி. நான் கேட்டு எங்கள் அம்மா இது வரைக்கும் எனக்கு எதுவும் வாங்கி தந்ததில்லை. ஏன்னா நான் கேட்குறதுக்கு முன்னாடி எல்லாமே எங்கள் அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ பேசிக்கலி நான் ஏன் என் தம்ப்நெயிலில் அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா இருந்த வரைக்கும் எனக்கு என் வீட்டில் ஒரு வேலையும் இருக்காது. லைக் ரெஸ்பான்சிபிளான ஒர்க் எதுவுமே இருக்காது. அக்கா போனதுக்கப்புறமா தான் எனக்கு எல்லா வேலையுமே எங்கள் அம்மா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நான் இப்போ எல்லாத்தையுமே நல்லா தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். பட் அலாங் வித் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் இதை மேனேஜ் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் சொல்கிற எல்லாத்தோடையும் உங்களுக்கு ரிலேட் ஆச்சு அப்படின்னா உங்களோட ஸ்டோரியை எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் அதில் ஏதாவது எனக்கு டேக்அவே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்னெல்லாம் மேனேஜ் பண்ணுறேன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டாமா? வீட்டுக்கு தண்ணி தூக்கிட்டு வருது, ரேஷன் ஷாப் போகிறது, அப்புறம் ப்ரொவிஷன்ஸ் வாங்குறது, வெஜிடபிள்ஸ் வாங்குறது, நான்வெஜ் போய் வாங்குறது, அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணுறது, வாஷிங் மிஷினில் துணி போடுறது, அதுக்கப்புறம் அம்மாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறது, குக்கிங் பண்ணுறது. ஸோ என்னோடய திங்ஸ்லாம் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் அப்பப்போ வெளியில் போயிட்டு வர்றது, இந்த எல்லா வேலையும் நான் தான் பண்ணுறேன். இது எல்லாமே பண்ணுறது கஷ்டம்தான். பட் என்னோடய ப்ரிப்பரேஷனோட சேர்த்து இதையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ முடியுமோ பண்ணிகிட்ருக்கேன். டைம் இப்போ 10:30 ஆகுது. இன்றைக்கி வெனஸ்டே. ஸோ
வெட்னஸ்டே தான் வந்து எங்கள் வீட்டில் நான்வெஜ் சாப்பிடுவோம், இல்லைனா சண்டே சாப்பிடுவோமா. ஸோ அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வரும், அதுக்கப்புறம் வந்து ஆடிப்பெருக்கு வருது, அதனால வந்து இன்றைக்கி தான் நம்ம வந்து லாஸ்ட்டாக சாப்பிட முடியும், இன்னும் 15 டேஸ் கழிச்சு தான் சாப்பிட முடியும், போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து இப்போ போயிட்டு சிக்கன் வாங்க போகிறேன். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா டைப்ரைட்டிங் கிளாஸ் போகணும். இன்னைக்கு காலையிலேருந்து டே செம்ம ப்ரொடக்டிவாக போயிட்டுருக்கு. அதை வந்து கண்டினியூ ஆகும் நம்புவோம். இப்போ போயிட்டு அம்மாவுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு வந்துட்டு எனக்கு என்னென்ன பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். காலையிலே ஸ்கெடியூல்லாம் போட்டு வச்சுட்டேன், நான் உங்ககிட்ட காட்டல. பட் வந்து நான் கடைக்கெல்லாம் போயிட்டு டைப்ரைட்டிங்லாம் போயிட்டு வந்துட்டு அது என்னென்னு சொல்கிறேன். ஓகே. இஃப் யூ ஆர் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் லைக் மீ ஃப்ரம் தி மிடில் கிளாஸ், உங்களுக்கு நிறையவே என்னோட ரிலேட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேமிலியோட விஷயத்தையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும், நம்மளோட நீடையும் நம்ம வந்து செஞ்சுக்கணும், நம்மளுக்கு உள்ள வேலையே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து டைப்ரைட்டிங் கிளாஸ் பக்கத்துலலாம் வந்து தண்ணி கேன் பிடிக்கிற இடம். ஸோ தண்ணி கேன் வீட்டில் தீந்து பிடிச்சா ஸோ வந்து ரீஃபில் பண்ணணும். அதனால் அங்கே பக்கத்தில் இருக்கிறதுக்கு வந்து தண்ணி கேன் பிடிக்க வந்திருக்கேன். ஃபைனலிங்க அன்றைக்கி அவ்வளோ வேலை முடிச்சுட்டு வந்து இந்த சேரில் உட்காரும்போது டைம் வந்து 12:30. ஸோ நான் வந்து என்னென்ன வேலைலாம் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா இருந்ததுனால வீடு ஃபுல்லாக செம்ம மெஸ்ஸி ஆகிடுச்சு. அப்படி இருந்தாலே படிக்க முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் வந்து நம்மளோட என்விரான்மெண்ட். ஸோ அதை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு படிக்க தோணும். ஸோ ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு படிச்சுட்டு இருந்தேன்னா, அம்மா வந்து எனக்கு சூப்பராக ஒரு லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. அது ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருந்தது குடிக்கிறதுக்கு. குடிச்சிட்டு போய் கிச்சனில் பார்த்தா அம்மா வந்து சிக்கன் கிரேவி செஞ்சுட்டாங்க. ஸோ அதையும் நல்லா மோப்பம் பிடிச்சிட்டு மறுபடியும் போய் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படிச்சுட்டு மதியானம் லஞ்ச் முடிச்சுட்டு மறுபடியும் இன்றைக்கி செகண்ட் டேவாக நாங்கள் வந்து திங்ஸ் வாங்க போனோம். எனக்கு வந்து பர்த்டேக்கு இந்த வருஷம் வந்து நான் ட்ரெஸ் எடுக்கல, வெளில போக முடியல என்னால். அதனால் வந்து நான் போயிட்டு அம்மாவுக்கு திங்ஸ் வாங்கும்போது எனக்கு வந்து ஒரு ஸ்லிப்பர், அதுக்கப்புறம் வந்து 2 ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். படிக்கும்போது இடையில வந்து என்ன மாதிரியே உங்களுக்கு தூக்கம் வந்துச்சு அப்படின்னா, அந்த டைமில் இந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். பிகாஸ் அந்த டைமில் வந்து நீங்கள் ஆக்குப்பே வச்சுக்கிட்டிங்கன்னா அது வேலை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் ஃபீலிங் ட்ரௌசி வென் யூ ஆர் ரீடிங், ட்ரை திஸ். ஓகே. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து மறுபடியும் 2வது நாளாக திங்ஸ் வாங்க கிளம்பிட்டோம். எல்லா மிடில் கிளாஸ்லேயும் பண்ணுறது தான். கடையாக ஏறி இறங்கி எந்த கடையில் விலை ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த கடையில் வாங்க வேண்டிய சில விஷயத்தெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரையில டைம் வந்து 8 o'clock. என்னோடய அக்கா வந்து என்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி, உன்னோட சப்பாத்தியும் பன்னீர் மசாலாவும் எனக்கு செஞ்சு கொடு, அதை சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு கேட்டதுனால, ஸோ நான் கடைக்கு போய்ட்டு வந்து அந்த டயர்டு கூட பார்க்காம அக்காவுக்காக சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து பன்னீர் மசாலா எல்லாமே செஞ்சு கொடுத்தேன். அக்காவுக்கு மட்டும் செஞ்சு தரல, என்னோடய அத்தானுக்கும் வந்து என்னோடய சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து அதெல்லாம் செஞ்சு பேக் பண்ணி அக்கா வந்து ஊருக்கு அனுப்பியாச்சு. ஸோ அவங்க போனதுக்கப்புறமா வீடே கொஞ்சம் வெறிச்சோடி இருந்தால் கூட எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிருக்கு படிக்கிறதுக்கு. ஒரு கமெண்ட் பார்த்தேன் என்னோட கமெண்ட் செக்ஷனில். லைக் வந்து யாரோ என்கிட்ட வந்து ஷார்ட் அண்ட் பற்றி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வேறு ஒருத்தவங்க வந்து பாஸ் பண்ணவங்க கிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, எதுக்கு உங்ககிட்ட கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, இவங்க வந்து சும்மா ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வச்சுருக்க 4000 சப்ஸ்கிரைபருக்கு எனக்கு எவ்வளோ காசு வரும்னு உங்களுக்கு தெரியலனா போய் யூடியூப்பில் பாருங்கள், எனக்கு காசே வராது. ஸோ அவங்க வந்து சும்மா கமெண்ட் போடுறாங்க போடணுமேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன், உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நானும் உங்களை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன், எனக்கு தெரியாத விஷயத்த எனக்கு தெரியலன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சித்திக்கு முத்தா அம்மாக்கு அம்மாக்கு ஐயோ சித்தி கொடு பாவம் சித்தி விடுறா சரி பாய் சிச்சோ பாய் பாய் சிட்டு சித்தி பாய் சரி வேண்டாம். அக்கா பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 10 o'clock கிட்ட கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு வெசல்லாம் வாஷ் பண்ண இடத்துல போட்டுட்டேன். அம்மாவுக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் வந்து எனக்கு இவ்வளோ வேலை. இல்லைனா வந்து அவங்களே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச நாள்லேருந்தும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது.
அம்மாவுக்கு என்னென்னா அந்த போன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வீக். ஸோ வந்து அவங்க ரொம்ப நேரம் நடந்தாலோ இல்லை வந்து ரொம்ப நேரம் நின்று இருந்தாலோ வந்து நீலாம் வந்து ஸ்வெல் ஆகிடும், அப்படியே வீங்கி போய் ரொம்ப பெயின் ஆகிடும். ஸோ அவங்களையும் வந்து பார்த்துக்கிட்டு இப்போது அக்கா பாப்பா வந்ததுனால செம்ம வேலை. இனிமேல் ஊருக்கு போயிட்டதுனால கொஞ்சம் அம்மாவுக்கு வேலை கம்மியாக இருக்கும், எனக்கும் மேபி படிக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ரொடக்டிவான ஸ்டடி விளாக்லாம் வரும். டைம் வந்து இப்போ 10:30 ஆகுது. ஸோ எனக்கு எவ்வளோ ப்ரொடக்டிவாக எனக்கு டே போச்சோ அவ்வளோ டயர்டாகிடுச்சு உடம்பு, செம்மையாக பாடி பெயின் இருக்குது. போய் படுத்து ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் நாளைக்கு மறுபடியும் ஹெல்த்துவாக எழுந்திரிச்சு நாளையோட டே வந்து டைம் ரொம்ப வேல்யூபிளாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். அண்ட் நீ யாரெல்லாம் வந்து செகண்ட் சைல்டு அண்ட் லாஸ்ட் சைல்டு ஒரு ஃபேமிலி டூ லெட் மீன் வந்து கமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு என்னென்ன மாதிரியான விஷயத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க, அண்ட் நீங்கள் இல்லாமல் இந்த விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்னா அது என்ன அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. If you like this video as a second share and last share, do like, share and subscribe to my channel, and see you all in the next video. Bye.